श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्सतितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. இன்றைய தினம் பிரதம ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில், அதாவது முதல் ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் 7வது ஸ்லோகம் அர்த்த அனுசந்தானம். முதல் 6 ஜிதந்தே ஸ்தோத்திரங்களில் விஸ்தாரமாக பெருமாளுடைய அசரண்ய சரண்யத்தையும் வேறு புகழில்லாமல் அவன் ஒருவனே நமக்கு புகழ் என்று இருக்கும் சரண்யத்துவம், அவன் சரண்யத்தை, அதற்கு உபயுக்தங்களான, அதற்கு தேவையான அவனுடைய குண விசேஷங்கள், அவனுடைய ஆச்சரியமான திவ்யமங்கள விக்கிரகம், ரூபம், அதெல்லாம் நம்ம அனுபவித்தோம். 6 ஸ்லோகங்களால் விஸ்தாரமாக வர்ணிக்கப்பட்டது. அடுத்தது 7வது ஸ்லோகத்திலிருந்து சரணாகதி அங்கமாக பறக்க நிரூபிக்கப்படுகிறது. சரணமடையும் சேத்தனனுடைய விஷயம். இது என்னோட ஃபேவரேட் ஸ்லோகம். அகம் பீதோஸ்மி தேவேஷ சம்சாரேஸ்மின் பயாவஹே பாஹிமாம் புண்டரீகாட்ச நஜானே சரணம் பரம். அகம் பீதோஸ்மி தேவேஷ சம்சாரேஸ்மின் பயாவஹே பாஹிமாம் புண்டரீகாட்ச நஜானே சரணம் பரம். அதாவது அகம் பீதோஸ்மி, விவேகம் இல்லாதவர்களுக்கு சுகம் அப்படின்னு நினச்சிண்டு, அதாவது கீழ் ஸ்லோகத்தில் பரமபதத்தினுடைய போக்கியத்தை, அதனுடைய போகஸ்தானம், போக்கியமான விஷயம், பரமபோக்கியமான விஷயம், துக்கமே கலக்காத பேரின்பமே இருக்கும் விஷயம், அதை பற்றி அனுசந்தித்தான் போன ஸ்லோகத்தில். அந்த போக்கியதா அனுசந்தானத்திலே, அந்த போக்கியத்தை அனுபவித்ததினாலே ஸ்லோகன் மூலமாக சம்சாரத்தில் பொருந்தாதபடியான பயம் பிறந்து விட்டது. ஐயோ, இங்கே போய் கஷ்டப்பட்டுருக்குமே, அதை அனுபவிக்கணுமே. ஒரு நல்ல விஷயம் நமக்கு தெரிஞ்ச அப்புறம் இந்த மாதிரி அல்ப விஷயத்தில் மனசு இடம் கொடுக்காது. அந்த பய நிவிருத்தி, அதாவது இந்த அனுசந்தானத்தால் சம்சாரத்தில் பொருந்தாதபடியான பயம் பிறந்தது. அந்த பய நிவிருத்தி, அந்த பயத்தை போக்க பண்ணி அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறது இந்த ஸ்லோகம். அகம் பீதோஸ்மி தேவேஷ சம்சாரேஸ்மின் பயாவஹே பாஹிமாம் புண்டரீகாட்ச நஜானே சரணம் பரம். தேவேஷ, தேவர்களுக்கெல்லாம் ஈசனே, தலைவனே, தேவாதி தேவனே, பயாவகே, பயங்கரமான, அஸ்மின் சம்சாரே, இந்த சம்சாரத்தினாலே, என்னுடைய இந்த சம்சாரத்தினாலே, அகம் அடியேன், பீதோஸ்மி அஞ்சி கிடக்கிறேன், பயந்து கிடக்கிறேன், நடுங்குகிறேன். புண்டரீகாட்சா, செந்தாமரை கண்ணனே, கருணாமூர்த்தியே, மாம் அடியேனை, பாகி ரட்சித்து அருள், காப்பாத்து, ரட்சித்து அருள். பரம் சரணம் ந ஜானே, பரம் சரணம், உன்னை ஒழிய வேறு புகழ், உன்னை ஒழிய வேறு ஒருவன், ந ஜானே அறிகிலேன், அறிய மாட்டேன், தெரியாது எனக்கு. உன்னை தவிர வேறு யார் எனக்கு சரணமடைய முடியும்? யார் தெரியாது, வேறு யாரும் இல்லைன்னு அர்த்தம். மோட்சமிச்சே ஜனார்தனாத்னு, எம்பெருமான் ஒருவனே பிறவி துயர் தீர்த்து மோட்சம் தர வல்லவன். மற்ற தெய்வங்களால் அது தர முடியாது, தர இயலாது. தம் தப வலிமையால் இந்திரனின் உலகத்துக்கு சென்ற யயாதி என்ற மன்னனை வஞ்சித்து கீழே தள்ளிவிட்டான் இந்திரன். சுவேதன் என்பவனை தன் பிணத்தை தானே தின்னும்படி செய்தான் பிரம்மா. தனது அடியார்களை தமக்கே அடங்காதவர்களாக்கி கொண்டு ஆட்சி செய்பவன் சிவன். இப்படி பிற தெய்வங்களை அடைவதால் நேரும் குறைகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.
அதனால்தான் நஜானே சரணம் பரம், இவர்கள் நம் பிறவித்துயரை தீர்க்க வலிமை அற்றவை என்பதை உணர வேண்டும். நம்முடைய இறுதி காலத்தில் காலதேவனின் காவலர்கள் நம்மை வந்து அழைத்து செல்ல வருகையில் ஆசை பாசம் ஆகியவற்றினால் ஏற்படும் துன்பங்களையும் இந்த சம்சார சாகரத்தின் துக்கம் மிஸ்ரமான அல்ப இன்பத்தையும் இறந்த பின் யமனின் உலகத்துக்கு சென்று நரக்கத்தில் படும் துன்பங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும். பயம், சம்சார பயத்தை நிவர்த்தகம் பண்ணுபவன் சரண்யன். சம்சாரத்தை உள்ளபடி அறிந்தவனுக்கும் சம்சாரம் பயமாக இருக்கும், பயஸ்தானமாக இருக்கும். உண்மையாக சம்சாரம் எவ்வளவு சாகரம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துன்பம் நிறைந்தது அப்படின்னு அறிந்தவனுக்கு சம்சாரம் பயஸ்தானமாக இருக்கும். தாபத்ரயம், பொதுவாக மனிதர்கள் படும் துன்பங்கள் தன்னால், பிறரால், இறைவனால் ஏற்படும் 3 வகைகளாக விஷ்ணு புராணத்தில் கூறப்படுகிறது. தாபத்ரயம் ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். தன்னால், பிறரால் ஆதி பௌதிகம், இறைவனால் ஆதி தெய்வீகம். ஸோ நரகத்தில் உண்டாகும் துன்பங்கள் எத்தனை கொடுமையானது, பொறுக்க இயலாதது, முடிவில்லாதது. இந்த துன்பங்களை கேட்டு அஞ்ச வேண்டும். இத்தகு நரகத்தை தாம் அடைவது குறித்து அஞ்சுவதாக ஆழ்வார்கள்லாம் கூறுகிறார்கள். பெருங்காற்றில் அழகப்பட்ட மரக்கலத்தில் உள்ளோர் அது அந்த காற்றினால் எப்போ கவிழ்ந்து விழுமோ என்று அஞ்சுவதில் போல. ஸோ அதாவது ரொம்ப அழகாக இதை தெரிவிக்கிறார்கள். இந்த சம்சார பயம் அது எப்படின்னா, அந்த பயத்தை அறியாமல் சந்தோஷப்படுறவன் எப்படி இருக்குன்னா, மலையிலேருந்து பூமியில் விழுகிறவன், மலையிலேருந்து விழறோம் பூமியில் விழுகிறவன் நடுவில் உறங்குவது போலையாம். ஏதோ சந்தோஷமாக நடுவில் தூங்குறா போல இருக்கான். பூமௌ நிபாத்தியமானோ அத்ரேரந்தராஸ்தே ஸ்வபன்னிவ என்று கூறுகிறது. சம்சாரிகள் வருகிற அனர்த்தத்தை பற்றி புத்தி பண்ணாதே சுகமாக இருக்கிறார்களே, அந்த பயம் வேணும். அந்த சம்சாரத்தை உள்ளபடி அறிந்தவனுக்கு பயம் வரும், வர்ணம், அது பயஸ்தானம். அதே மாதிரி ஜீவாத்ம ஸ்வரூபத்தை உள்ளபடி அறிந்தவனுக்கும் சம்சாரம் பயஸ்தானமாக இருக்கும். ஜீவாத்மாவை உள்ளபடி அவன் நம்ம அத்தியந்த பாரதந்திர நித்திய நிரூபாதிக்க அனன்யார்க சேஷத்துவம், அவனுக்கு சேஷன், அவனுக்கு எப்பவும் சேஷன். அவனை அல்லாமல் வேறு ஒருவனுக்கும் சேஷன் அல்லன், தாசன் அல்லன் என்று தெரிந்து கொள்வது. அது மற்றவர்களால் அதாவது புஷ் பண்ணப்பட்ட, அவர்களால் நம்மளை கொண்டு சேர்க்கலை அவங்கிட்ட. சுவாபாவிகமாகவே அவனுக்கு எப்பவும் சேஷன். அது நமக்கு புரியல. எப்பவும் அவனிட்ட வழக்காக இருக்க வேண்டும். அதுதான் ஆனந்தம். அதை தெரிஞ்சினாலே சம்சாரம் பயஸ்தானமாக இருக்கும். பயாவகே அஸ்மின் சம்சாரே அகம். சம்சாரம்ங்கிறது எது? அது பயாவகம், பயங்கரம். எப்படி அப்படின்னா, அதாவது அவித்யா, கர்ம, வாசனா, ருச்சி, பிரகிருதி சம்பந்தங்கள் சம்சாரம். அவித்யை என்பது அஜ்ஞானம். அதாவது இந்த சரீரத்தில் நாம், இந்த ஜீவாத்மா புகுந்த இந்த சரீரத்தில் அகம் புத்தி, நான் என்ற புத்தி. ஷரீர அனுபந்தியான பதார்த்தத்தில் மமதா புத்தி. இந்த சரீரத்துக்கு தேவையான விஷயங்கள், வீடு, வாசல், மனைவி, மக்கள், காரு, ஃபோன், எல்லாம், செயின், தங்க சங்கிலி, ஜாப், எவ்ரிதிங் எல்லாம் எனது. ஸோ விஷ்ணு புராணத்தில் சுவாமி பராசர பகவான், பராசர மகரிஷி தெரிவிக்கிறார், அனாத்ம அந்யாத்ம புத்திரியா அஸ்வேஸ்வமிதி யா மதிஹி என்று. அதாவது யானே என்னை அறியகிலாதே, யானே என்றனதே என்றிருந்தேன். திருவாய்மொழியில் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். நீர் நுமது என்றிவை வேர் முதல் மாய்த்து, நீர் நுமது, யானே எனது அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அகங்காரம், மமகாரம். அகங்காரம் சேஷத்துவத்தை அழிக்கும், அதனால் அது பயாவகம், அது பயங்கரம். மமகாரம் பகவத் விஷயத்தில் போக்கியத்தை அழிக்கும், அதனால் அது பயாவகம், மமகாரம். புண்ணிய பாபமாக ரூபமாக இருப்பது கர்மா. இந்த கர்ம பலன் புண்ணிய பாப ரூபமாய் வரும்.
பாபம் நரக அனுபவத்துக்கு காரணம், ஹேது. அதனால் அது பயாவகம், பயங்கரம். புண்ணியம் பயாவகம். அது எப்படி அப்படின்னா, புண்ணிய பலம் என்பது சொர்க்க அனுபவங்கள். அந்த சொர்க்கத்தை நசிப்பிக்க கடவை அகங்கார மமக்காரத்தை வர்த்திப்பிக்கையாலே அது பயாவகம். சொர்க்கத்தை அதில் அங்கே அனுபவிக்கும் போது நான் சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு இவ்வளோ சுகம் அப்படின்னு நினச்சா தள்ளி விட்டுருவோம். அங்கே அந்த சொர்க்க பலன் முடிஞ்ச அப்புறம் கீழே தான் விழ வேண்டும். ஸோ அனர்த்த ஹேத்துவான சப்தாதிகளிலே மூட்டுகையாலே இது பயாவகம். தேக சம்பந்தம், வியாதி ரூபம், பரபரிபவ ரூபம். மீதி பேரெல்லாம் நம்மளை பரிபவம் பண்ணுகிறார்கள். கிண்டல், டீஸ், ஸ்கோல்ட், அடி. அதே இல்லாமல் சீதா உஷ்ணங்கள், உஷ்ணம், குளிர்ச்சி. இதனாலே பயங்கரம் இந்த தேக சம்பந்தம். மூப்பு, பிணி, எவ்வளவு நரை, இப்படி ருச்சி வாசனைகள் கூட பயாவகங்கள், பயங்கரங்கள். ஏன்னா நமக்கே தெரியும், வாசனா ருச்சிகள் பயாவகங்கள், பயங்கரங்கள். பார்த்தாலே விஷம், விஷம் போல இருக்கிறது விஷய சுகங்கள், அதுவும் பயாவகம், பயஸ்தானம். சம்சாரிகளுக்கு விட்டில் போலே அகங்காரத்தை ஆதரித்து அப்படிங்கிற பெரிய வாச்சான் பிள்ளை. விட்டில் பூச்சி எப்படி அந்த விளக்கை பார்த்ததும் அது கிட்ட போய் எரிந்து விழுமோ, அதுபோல சம்சாரிகள் அந்த அல்ப ஆனந்தத்தை பார்த்து அதில் போய் விழுந்து மறுபடியும் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்தேன்னு மலையிலிருந்து பூமியில் விழுகிறவன் நடுவே உறங்குகிறா போலே என்கிறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. நலவந்தம் இல்லதோர் நாடு என்று அந்த ஸ்ரீவைகுண்டம் இருக்கும்போது அதை விட்டு இங்கே சுகம் இருக்கா போல இருக்கு. இதுதான் பயங்கரம், பயஸ்தானம். ஸோ அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் பிரதமமா என்று யாவருக்கும் அபயப்பிரதானம் பண்ணுவதாக விரதம் கொண்ட ராமன், நீ உன் கண்ணெதிரே அடியேன் இப்படி பயத்துடன் பயம் பெருகி நிற்பது உச்சிதமாகுமா உனக்கு என்கிறான் போல இந்த ஸ்லோகத்தில். அகம் பீதோஸ்மி, சம்சாரத்தை அனந்த சோகபாஜனமாக அனுசந்தித்த நான் பயப்படுகிறேன். ஸ்லோகம் ரொம்ப சோகம், அதுவும் எப்பவும் சோகம். அப்படி இருக்கிறதுக்கு சம்சாரத்தில் இந்த பயத்துக்கு போக்குவதற்கு வழி உண்டோ, அவகாசம் உண்டோ? இதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா இருக்கு. சர்வேஸ்வரன் பக்கலிலே நெஸ்தபரனாய் இருக்க வேண்டும், சரணாகதி பண்ண வேண்டும். நீதான் எனக்கு, உன்னிடம் என் பரத்தை பயத்தை சமர்ப்பிக்கிறேன். நிர்பரோ நிர்பயோஸ்மியா இருக்கணும், நிர்பரன் நிர்பயன். அதனால் அதுவும் எனக்கு அபயப்பிரதானம் தானே, அபயஸ்தானம் பண்ணுற மாதிரி. கலைகண் மற்றிலேன் என்று திருவாய்மொழியில் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். நாகனை மிசை நம்பினான் சரணே சரண் நமக்கு, அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை என்ற அந்த தேச விசேஷத்தில் போக்கியத்தையை சாட்சாத்கரித்து அனுசந்திக்கணும். அனவரதம் எப்பொழுதும் அதை அனுசந்தித்தால் பயம் வராது. இப்படி அந்த அனாதிகாலமாய் சுகமாய் தோன்றின சம்சாரத்தில் ரமித்திருந்த எனக்கு, அதிலேயே ஆனந்தமாய் இருந்து இந்த அல்ப சாக்கடையில் மூழ்கி கிடந்த எனக்கே இப்போ அது பய காரணமாய் ஏன் தோன்றுகிறது? தனக்கு இப்போது உண்டான யோக்கியத்தை குறித்து ஆச்சரியப்படுகிறான் என்றும் சொல்லலாம். ஏன் தோன்றுகிறது? எல்லாம் உன்னுடைய அருள், அதுவும் அவனது இன்னருள். இத்தனை காலம் ஆசுர பிரகிருதியாயிருந்து அடியேனை அபயம் சத்வசம்சுத்திகி என்றபடி தேவ பிரகிருதியாய் தேவரீர் நியமித்ததன்றோ? இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தில் மனம் செலுத்த தேவரீர் நியமிக்கிறதன்றோ? தேவேஷ தேவ பிரகிருதிகளுக்கு ஈசனே, தேவாதி தேவனே, பயாவகே, இன்னாருக்கு பயாவகம் என்று குறிப்பிடாமல் விண்ணுளார் பெருமக்கு அடிமை செய்ய அல்ல எல்லாரையும் நித்தியசூரிகளை கண்டு நடுங்கும். அதாவது இந்த ஐம்புலன் நான் கஷ்டப்பட்டு இப்படி விண்ணுளார் பெருமாருக்கு அடிமை செய்வாரையும் கூட அந்த நித்தியசூரிகள் பார்த்து பயப்படுவாளாம். ஏன்னா பெருமாளுடைய பிரீத்தியினால், பெருமாள் மேலே இருக்கிற பிரீத்தி அஸ்தான பயசங்கைன்னுவார். இன்னும் அதாவது நாட் அப்ரோப்ரியேட் பயம் சங்கை, அந்த பயம் அக்செப்டபிள், இந்த பயம் இல்லை. பாகிமாம் புண்டரீகாட்ச
கருவிலே திருவருள் பெற்று அடியேனை ரட்சித்தருள வேண்டும். இல்லாட்டா எனக்கு இந்த புத்தி எப்படி தோணும்? தேவரீர் கடாட்சத்தினாலே தோணுகிறது. அயர்வரும் அமரர்கள் தேவேஷே என்றபடி நீயும் அவர்களுமாய் சந்தோஷமாய் இருக்கிறது மாதிரி அடியேனும் இங்கே கஷ்டப்படலாமா, கிளேசப்படலாமா? தேவரீருடன் சேர வேண்டும். இமையோர் தலைவா, பிராட்டி பயஸ்தானமான லங்கையில் சீதா பிராட்டி இருக்கும்போது ஹா ராமா ஹா லக்ஷ்மணா என்றாள். நம்மாழ்வார் இமையோர் தலைவா விண்ணுளார் பெருமானேயோ என்று அருளி செய்தார். ஸோ மாம் பாகி யோகானாம் பரமாம் சித்திம், அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் அந்த போக்கியத்தை அனுசந்தித்து அதன் மேல் ஆசைப்பட்ட என்னை ஏகி பஷ்ய சரீராணி அப்படின்னு வடிவை காட்டுகிறானான். அவன் நமக்கு வடிவை காட்டி நம்மை இழுக்கப் போகிறான். அதனால் யோகானாம் பரமாம் சித்திம் என்று அடியனுக்கு அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை காட்டி இந்த பயத்தை போக்க வேண்டும். பாகி ஷரீர சம்பந்தத்தை அறுத்து அர்ச்சிராதி மார்க்கத்தாலே நிர்பயமான தேசத்திலே கொண்டு போக வேண்டும். இவனுக்கு ஏற்பட்ட இந்த அச்சம் தாம் பெற்ற பகுத்தறிவினால் ஆய்ந்து அறிந்து கொண்டதால் ஏற்பட்டது. இவன் மோட்சத்தை தவிர வேறு எந்த பயனிலும் நோக்கற்றவனாய் இருக்கிறான். இப்போ எல்லாம் அவனுடைய அருள். புண்டரீகாட்சா, உன்னுடைய ஆகர்ஷகமான திருக்கண்களாலே என்னை குளிர நோக்கி அருள வேண்டும். அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய்னு ஆண்டாள் சொன்னாமல், நான் என்னுடைய பய நிவர்த்திக்கு முயற்சி பண்ணணுமன்றோ? தேவர் செய்தருளும் இடத்தில் அனாயாசம் நான் என்னுடைய பய நிவர்த்திக்கு முயற்சி பண்ணணும். நான் தான் பரசமர்ப்பணம் பண்ண போகிறேன், பண்ணிட்டேன். நிர்பயோஸ்மியாக இருக்கணும். கீழ் சொன்ன ஆச்சரியனியமான வாத்சல்ய குணங்கள், சௌலபிய சௌசீல்ய குணங்கள், சுவாமித்துவ குணங்கள், பல சித்திக்கு உடலான ஞான சக்தியாதிகள் எல்லாம் வேணுமோ என்னை ரட்சிப்பதற்கு? ஜிதந்தே புண்டரீகாட்சன்னு முதல்லையே நான் கூப்பிட்டேனே. எனக்கு புறம்புள்ள அந்நியபரத்தையை தவிர்த்தா போலே பயத்தையும் நோக்கி ரட்சித்தருள வேண்டும். பயத்தையும் எனக்கு போக்கி தேவரை ரட்சித்தருள வேண்டும். பாகி மாம் புண்டரீகாட்சா என்கிறார். நஜானே சரணம் பரம், பரம் சரணம் நஜானே, உன்னை ஒழிய வேறொரு உபாயம் அறியிலே. நிதித்தியாசித்தவ்யகான பிருகதாரண்யக உபனிஷத்தில் தெரிவிக்கிறது. அப்படின்னு ஸ்ருதிகள் சொன்னாலும், மன்மனாபவ மத்பக்தகான்னு தேவரீர் சொன்னாலும் எனக்கு உபாயம் வேறு தெரியாது. அதுக்கு காரணம் என்னென்னா, சேத்தனனோடு அவனோடு உபகரணமான கரணங்களோடு வாசியற தேவர் அதீனம். நமஸ்தே அஸ்து ரிஷிகேஷா, தேவரீர் தான் என்னுடைய ஐம்புலன்களை கட்டி காத்து, தேவரீர் மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகனம் ச, பகவத்கீதையில் 15வது சாப்டரில் 15வது ஸ்லோகத்தில் தேவரீர் அனுசரித்த அந்த தேவரீர் வார்த்தை, அந்த ஸ்லோகம் அது சம்மரியாக இங்கே புண்டரீகாட்சா என்ற பதத்தினுடைய விவரணம். நஜாத்து சரணம் பரம், நின் சரணல்லால் சரணில்லை என்று இருக்கும். தேவரீருக்கு தெரியாத விஷயமோ? தேவரீரை தவிர மற்றொருவர் ரட்சணக்கர் உண்டு என்று அடியேனை அனாதரித்திருக்கிறீரோ? இல்லையே, எமக்கு வேறொருவர் ரட்சணக்கர் இல்லையே என்று ஆச்சரியமாக இங்கு அனுபவிக்கிறார். நாம் அனுசந்திக்க வேண்டிய ஸ்லோகம் அகம் பீதோஸ்மி தேவேஷ் சம்சாரேஸ்மின் பயாவகே பாஹிமாம் புண்டரீகாட்ச நஜானே சரணம் பரம். தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.